வணக்கம். ஒரு படம், அந்த படம் நமக்கு ஞாபகத்துக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த படத்தினுடைய பாடல்களே நமக்கு அந்த படத்தை பற்றிய நினைவுகளை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய படங்களை உதாரணம் சொல்ல முடியும். படம் ஃபெயிலியர் தாங்க அப்படின்னு. ஒரு ஓடை நதியாகிறதுன்னு ஒரு படம் ஃபெயிலியர் தான். ஸ்ரீதர் சார் படம், ரகுவரெல்லாம் நடித்தது, சுமலதாலாம் நடித்தது. ஆனால் பாட்டு பயங்கர ஹிட் இன்னைக்கு வரைக்கும். இது மாதிரி பழைய படங்கள்லேருந்து எத்தனையோ படங்களை உதாரணமாக சொல்ல முடியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தாண்டி வேற ஒன்றை சேர்த்து சொல்லணும் தான் ஆசைப்படுறேன். அதாவது இன்னைக்கெல்லாம் ஆடியோ ரைட்ஸ் அப்படின்ட்டுலாம் சொல்கிறோம். அன்னைக்கு ஆடியோ கேசட்டுகள் வெளிவந்த காலம் அது. ஆடியோ கேசட்டுகள் நாளை முதல் கடைகளில் கிடைக்கும் அப்படின்னு போட்டாக்க கியூவில் வந்து நிற்பாங்க. இளையராஜாவுடைய தலையை போட்டு ராகதேவன் இளையராஜா இசையில் அப்படின்னு போட்டு என் ராசாவின் மனசிலே அப்படின்னு போட்டுட்டா நாளை முதல் ஆடியோ கடைகளில் கேசட் கடைகளில் கிடைக்கும் அப்படின்னு போட்டாக்க கேசட் கடையில் கியூவில் நின்று வாங்கினவங்கெல்லாம் உண்டு. அப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கேசட் கடையில் கிடைச்சோம். இன்னும் வரலைங்க, பாக்ஸ் இன்னும் வரலைங்க அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. வந்த உடனே தடக்குன்னு தீந்துரும், திரும்ப வர வைப்பாங்க, தீந்துரும், திரும்ப வர வைப்பாங்க, தீந்துரும். சரி, இந்த அப்படி ஒரு விற்பனையில சக்கை போடு போட்ட எத்தனையோ படங்கள், எத்தனையோ கேசட்டுகள்லாம் இருக்கு. நடிகர் நாசர் ஒரு அற்புதமான நடிகர், அற்புதமான கலைஞர், ஒரு பன்முக திறமை வாய்ந்த ஒரு நடிகர். நாசரால ஒரு கேரக்டர் ரோலும் பண்ண முடியும், நாசரால ஒரு வில்லத்தனமான ரோலும் பண்ண முடியும், நாசர் ஒரு காமெடி ரோலும் பிச்சு உதருவாருங்கிறதுக்கு கமல் சாரோட நடித்த மகளிர் மட்டும் மாதிரியான படங்களா இருக்கட்டும், அவரை ஹீரோவாகவே போட்டிருப்பார் நாசர் அவர்களை கமல் சார். அப்படிப்பட்ட படமா இருக்கட்டும், அவ்வை சண்முகையா இருக்கட்டும், பிரமாதப்படுத்திடுவார் நாசர் சார். அந்த நாசர் அவர்களுக்கு ஒரு தாகம் உண்டு, இயக்குனராகணும் அப்படின்னு. அப்படி அவர் இயக்கிய படம் தான் அவதாரம். இன்னும் சொல்ல போனா நாசர் எடுத்த அவதாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நாசர் எடுத்த அவதாரம் படத்துக்கு இசைஞானி இளையராஜா கிட்ட அவர் எப்படி கதையை சொன்னாரு, எதுக்கே உனக்கு இந்த வேண்டாத வேலை, ஏன் டைரக்ஷன்லாம் பண்ற, நல்லா தானே நிறைய படம் பார்க்குறேன், நீ தான் நடிச்சிட்டு இருக்க, எத்தனையோ படங்களுக்கு ரெக்கார்டிங்க்கு வருது, நீ தான் நடிச்சுக்கிட்டே இருக்கியா, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னு இளையராஜா திட்டியதையும், அந்த சரி எடுத்துருவா அப்படின்னு சொன்னதையும், நான் இசையமைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டதையும் நாம பல வீடியோக்களில் நாசர் சார் சொல்றதை கேட்டிருப்போம். அந்த நாசர் சார் வந்து அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட். உங்களுக்கு ஒரு குண்டு மணி சிந்து தட்டி கண்ணம்மா காதில்ல அப்படின்றதுலேருந்து கண்ணம்மா கண்ணம்மா கொஞ்சம் ரக்கமண்டு பொண்ணம்மா அப்படின்றதுலேருந்து எத்தனையோ பாடல்கள் எல்லாமே ஹிட். அதுக்கப்புறம் நாசர் சார் பல மேடைகளில் வந்து சொல்லியிருப்பாரு, அந்த சொல்லும் போதே ஒரு மாதிரியா இருக்குல்ல. இந்த பாடலை அவர் எப்படி வாங்கினாருங்கிறத நாசர் சார் சொல்ல நம்ம வந்து அந்த 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 ஸ்பீச்சை வந்து நம்ம 5000 தடவை கேட்கலாம். அவ்வளவு சுவாரஸ்யமா. அப்படியே அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளார இசைஞானி இளையராஜா சார் எப்படி உட்கார்ந்துருந்தாரு, ரமணர் போட்டோ எப்படி இருந்தது, ஊதுபத்தியோட நறுமணம் எப்படி இருந்தது, அவர் சாக்லேட் பேப்பரை எப்படி பிரிக்காம வச்சிருந்தாரு, சாப்பிட்டாரு அப்படிங்கிறது முதற்கொண்டு ரொம்ப ஒரு அழகா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி நாசர் சார் சொல்லியிருப்பார். நாசர் அதனாலதான் சொன்னேன் பன்முக கலைஞர் அப்படின்னு. சரி, அந்த படத்துல இந்த பாடல் எங்கேயோ கொண்டு போயிடுச்சுல, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் மனசுல, அற்புதமான பாடல். ஒரு காதலை, ஒரு உணர்வை இவ்வளவு அழகா இந்த பாடல்ல இசைஞானி வெளிப்படுத்தியிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் ஹிட் லிஸ்ட் அந்த பாட்டு. சரி, இந்த படத்தை எடுத்த படம் பிரமாதமான படம். இன்னைக்கு கூத்துக்கலையை சொல்லக்கூடிய படங்கள்னு விஜய் சேதுபதியிலேருந்து ஆரம்பிச்சு சமீபத்திய ஜமா வரைக்கும் இன்னைக்கு நம்ம மனசை தொடுற படங்கள் எத்தனையோ வந்துருச்சு. அந்த வகையில ஆரம்ப கட்ட படமா அவதாரத்தை நம்ம சொல்லலாம். அவதாரம் திரைப்படம் நாசர் நடித்து இயக்கினார். அது மட்டுமல்ல, நாசருடைய நடிப்பு ராட்சசன்யா இருந்தாரு அப்படின்னு சொல்ல வைத்தது. கை கொடுக்கும் கைங்கிற படத்திலேயே பார்வையற்றவராக நடித்திருந்தாலும் கூட இந்த படத்துல வேற ஒரு டைமென்ஷன்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருந்திருப்பாங்க ரேவதி மேடம். இப்படிப்பட்ட ஒரு படம் தான். ஆனா இந்த படம் தயாரித்த வகையில இந்த படம் வந்து தயாரிப்பாளருக்கு 45 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை கொடுத்துருச்சு. படம் எடுத்ததை வித்தாச்சு, எல்லா ஏரியாவுக்கும் அப்படி இப்படின்னு போனதுல 45 லட்சம் ரூபாய், அன்னைய தேதிக்கு 45 லட்சம் ரூபாய்னா எவ்வளவு பெரிய தொகைன்னு பாருங்க. அவதாரம் படம் எடுத்ததுனால அந்த தயாரிப்பாளருக்கு
45 லட்சம் ரூபா, கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோமா லாஸ். இந்த தமிழ்நாடு முழுக்க அந்த படத்தை வித்ததுல 45 லட்சம் ரூபா அவுட். ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு இந்த அவதாரம் திரைப்படம் 1.5 கோடி ரூபாயை லாபமாக கொடுத்தது. என்னங்க இது? 50 லட்சம் ரூபாய் நஷ்டம்னு சொல்றீங்க, 1.5 கோடி ரூபாய் லாபம்னு சொல்றீங்களே. அதான் படம் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் படம் நஷ்டத்தை கொடுத்துச்சு. ஆனா பாட்டு, இசைஞானி பாட்டு, அந்த கேசட், அந்த ஆடியோ பாடல்கள் கொண்ட அந்த கேசட்டினுடைய உரிமையை ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்தார் இல்லையா அந்த தயாரிப்பாளர். அப்படி அந்த தயாரிப்பாளர் அங்க வித்த வகையிலேயே கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது. ஆக படம் தோல்வி படமாக, நல்ல படம், தரமான படம், அந்த படத்துக்கு இணையா இன்னைக்கு வரைக்கும் வரல. ஆனாலும் அந்த படம் வெகுவாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. இன்னைக்கு அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் 50 லட்சம் ரூபாய் தமிழகம் முழுக்க தியேட்டர்களில் விநியோகம் செய்த வகையில் நஷ்டம் அடைந்திருந்திருக்கிறார் தயாரிப்பாளர். ஆனால் அதே அவதாரம், அந்த அவதார நாயகனான இசைஞானி இளையராஜாவுடைய இசையால், பாடல்களால், வெட்டுக்களால், அவரே பாடிய பாடல்களால் 1.5 கோடி ரூபாய் லாபத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. இதுதான் இசைஞானி இளையராஜாவோட மேஜிக். இதுதான் இசைஞானி இளையராஜாவை ஒரு அவதார கலைஞனாக, அவதார புருஷனாகவே நாம் இன்னைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். வணக்கம்.